மிட் மார்னிங் 11 o'clock ஒரு சூப்பரான டீயோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அஸ் யூஷுவல் டீயை குடிச்சிட்டு பேபிஸ்க்கும் ரெட் டெவல் பவுடர் இருந்தது, அதை கிண்டி ஊட்டியாச்சு. டே பிஃபோர் ஷார்ட்ஸில் பீட்ரூட் கட்லெட் பேபிஸ்க்கு பண்ணி கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரெசிபி இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 2 பீட்ரூட் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். நம்மளுமே கூட சேர்ந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் பெருசாகவே எடுத்திருந்தேன். ரெண்டையுமே நல்லா குட்டியாக கட் பண்ணி குக்கரில் போட்டு உப்பு போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சாச்சு. தெரிஞ்ச இடத்துல பால் பண்ணை இருக்குது. ஸோ பேபிஸ்க்கு வந்து அங்கேயே சொல்லி பியூராக பசு நெய்யே வாங்கி அதை தான் கொடுத்துட்ருக்கோம். மசிச்சு வச்சுருக்க பீட்ரூட் உருளைக்கிழங்கு கூட அந்த வறுத்து வச்ச ரவையை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, கொஞ்சமாக சீரகம், மஞ்சள் தூள், காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள், லைட்டாக உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 year பிஃபோர் உள்ள பேபிஸ்க்கு உப்பு போட்டு எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க, ஒயிட் சுகர், உப்பு எதுவுமே. பட் நான் வந்து மைல்டாவது சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைனா என்னோடய பேபிஸ்க்கு வந்து டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்காக தான் கையில் கொஞ்சமாக பட்டர் அல்லது நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சாலுமே போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு தட்டி வச்ச கட்லெட் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக இருந்தது. நாங்களுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பேபிஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க.